السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித குலத்திற்கு குர்ஆனை இறக்கி கொடுத்து பல்வேறு ஒழுக்க நெறிகளையும் மன அமைதிக்கான செய்திகளையும் சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹுவை அஞ்சி வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுகிறான் என்று சொல்லி தந்துவிட்டு وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவன் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான வளங்களையும் அவன் கொடுக்கிறான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹுவின் மீது யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவே போதுமானவன் என்று சொல்லித் தருகிறார். மனித வாழ்க்கை பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மனிதனுக்கு ஏற்படுகின்ற நிலைகள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சந்தோஷமும் துக்கமும், ஏழ்மையும் வசதியும், இப்படி உலகத்தில் பல்வேறு நிலைகள் அந்த மனிதனுக்கு மாறி மாறி வருகிறது. அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழியை தேடித் தருகின்ற மனிதன் தான் சார்ந்திருக்கின்ற மனைவியிடத்திலோ அல்லது மக்களிடத்திலோ அல்லது தன்னுடைய நண்பர்களிடத்திலோ தன்னுடைய குறைகளை வெளிப்படுத்தி இதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான வழி என்னவென்று அவன் தேடித் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தேடித் திரிகின்ற அந்த மன அமைதியும் அவனுக்கு இழந்திருக்கின்ற அந்த சந்தோஷமான நிலைகளும் வறிய நிலைகளும் அவனிடத்திலிருந்து மீட்சி பெற்றிருக்கிறதா என்பதை பார்க்கிற போது உலகத்தில் தன்னை போன்றிருக்கக்கூடிய யாரிடத்திலும் சொன்னாலும் அது நிவர்த்தி பெறுவதில்லை என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதனால்தான் சொல்லுகிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லித் தருகிறார். இப்னு அப்பாஸ் அஸ்-ஸைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளியிலே படுத்திருக்கிறார்கள். பள்ளியிலே படுத்திருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் அஸ்-ஸைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள். திடீரென்று ஒருவர் கனவிலே தோன்றி இப்னு அப்பாஸ் அஸ்-ஸைரூஃபி இடத்திலே சொல்லுகிறார், எழுந்திருங்கள், வேகமாக உங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள். ஒருவர் வசதியின்மையால், சில வீட்டினுடைய கஷ்டத்தால், பணத்தினுடைய கஷ்டத்தால் உழன்று கொண்டிருக்கிறார்.
அவருடைய தேவையை நீங்கள் சென்று நிறைவேற்றி கொடுங்கள் என்று கனவிலே பார்க்கிறார். கனவிலே திரும்பவும் அவர் கேட்கிறார், வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லவில்லை, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் சொல்லவில்லையே என்ற போதுதான் இப்னு அப்பாஸ் சைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கனவில் வந்து சொன்னவர் சொல்லுவார், உன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல், அது எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். பதறிப்போய் விழித்தவர் மிகப்பெரிய செல்வந்தர் இப்னு அப்பாஸ் சைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டு செல்லுகிறார். பகதாதினுடைய நகரம், இரவு பொழுது, இரவினுடைய இருட்டிலே அவர் வேகமாக செல்லுகிறார். சென்று நீண்ட தூரம் செல்ல பின்னால் அவருடைய வாகனம் ஒரு பள்ளியினுடைய வாசலிலே நிற்கிறது. பள்ளியிலே ஒருவர் உள்ளே சென்று பார்க்கிறார். பள்ளியில் கிப்லாவினுடைய திசையை முன்னோக்கி ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்னு அப்பாஸ் சைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளிக்கு போனவர்கள் அங்கு சென்று அவரிடத்தில் சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொல்லிவிட்டு உனக்கு என்ன தேவை என்று அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். நான் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான வசதி என்னிடத்தில் இல்லை, நான் வசதி குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இப்னு அப்பாஸ் சைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு 100 தங்க காசுகளை அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு சொல்லுவார்கள், உனக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ, உன்னுடைய குடும்பத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அந்த தேவையை நீ என்னிடத்திலே வந்து சொல்லிக்கொள், உன்னுடைய கோரிக்கையை, உன்னுடைய தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லுவார். உலகத்தினுடைய அமைப்புகளையும் உலகத்திலே சராசரி மனிதனுடைய வாழ்க்கையையும் இந்த பள்ளியிலே துஆ செய்யக்கூடிய வாழ்க்கையும் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இப்னு அப்பாஸ் சைரூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தேவை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அதை என்னிடத்தில் சொல், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்கிறார். ஆனால் தேவையினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் சொல்லுவார், நான் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன், எனக்கு என்ன வேண்டி இருக்கிறது உன்னிடத்திலே கேட்க வேண்டும் என்று, நீ எங்கேயோ இருந்தீர்கள், உன்னை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னை எழுப்பி இந்த இடத்தில் ஒருவன் வந்திருக்கிறார், அல்லாஹ்விடத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று ஏதோ ஒரு மூலையில் கிடந்திருக்கக்கூடிய உன்னை எழுப்பி இந்த இடத்திற்கு வர சொல்லி ஒரு 100 திரகத்தை தீனார்களை எனக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறான் அல்லவா, அந்த ரப்பை விட்டுவிட்டு நான் உன்னிடத்தில் ஏன் வர வேண்டும் என்று கேட்கிறார் என்றால் நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். சராசரியான மனிதர்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் உண்டான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தருகிறான் அல்லவா, வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹுதான் தருகிறான் என்கின்ற உறுதிப்பாடான எண்ணிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹுவே போதுமானவனாக இருக்கிறான் என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இப்னு அப்பாஸ் சைரூஃபியினுடைய சொல்லை புறக்கணித்து அங்கே ஒரு வாலிபர் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னுடைய எல்லா தேவையையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானவன். என்னுடைய உடல் தேவையாக இருந்தாலும் சரி, உடலினுடைய கஷ்டங்களை நீக்குவதானாலும் சரி, என்னுடைய பொருளாதாரத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்வதாக இருந்தாலும் சரி, என்னுடைய கவலைகளை போக்குவதாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க என் ரப்பை சார்ந்து நான் இருக்கிறேன், என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்கின்ற நினைப்பில் மட்டும் ஒருவன் இருந்து கொள்வானேயானால் உண்மையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு போதுமானவனாக இருந்து விடுகிறார். அதனால்தான் உலகத்தினுடைய நிலைகளும் நல்ல மனிதர்களுடைய நிலைகளும் இப்படி இருக்கிறது. பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த கஷ்டத்தை பிறரிடத்திலே சொல்லி அந்த கஷ்டத்திற்கு உண்டான ஆறுதல் நமக்கு யாராவது சொல்லிவிட மாட்டார்களா என்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். ஒரு காய்ச்சல் வந்தாலோ அல்லது தலைவலி வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நமக்கு நோய் நொடிகள் வந்தாலோ பிறரிடத்தில் சொல்லி அதற்குண்டான ஆறுதல்களை நாம் தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த ஆறுதல்களை எல்லாம் விட பிற மனிதர்களிடத்திலே சொல்லி நாம் ஆறுதல் பெறுவதை விட அவர்கள் உண்மையில் நமக்கு ஆறுதல் தந்து விடுவார்களா என்றால் உலகத்தில் நமக்கு ஆறுதல் தருவதற்கு யாருமே இல்லை. அது நாம் திருமணம் செய்திருக்கக்கூடிய மனைவியாகட்டும், நம்மை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும், நமக்கு வேண்டிய ஆறுதல்களை அவர்கள் கொடுத்து விடுவார்களா என்றால் உண்மையில் ஆறுதல் தரக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு போதுமான ஆதரவை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
ஹனஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. அந்த வயிற்று வலி ஏற்பட்ட போது தன்னுடைய சிறிய தந்தையிடத்திலே போய் சொல்லுவார்கள், எனக்கு வயிற்று வலிக்கிறது என்கிற போது ஹனஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவருடைய சிறிய தந்தை சில கருத்துக்களை சொல்லுவார்கள். மகனே, வயிற்று வலி என்று என்னிடத்திலே நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள், ஆனால் என்னுடைய நிலையும் நான் சொல்லித் தருகிறேன் என்று ஹனஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவருடைய சிறிய தந்தை பாடம் நடத்துவார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இரண்டு விதம். ஒன்று, ஒரு மனிதன் நண்பனாக இருப்பான் அல்லது விரோதியாக இருப்பான். நண்பர்களை பொறுத்தவரை நமக்கு இவர்கள் ஆதரவு தெரிவித்து விடுவார்கள் என்று நம்முடைய குறைகளை சொல்லி அவர்களிடத்திலே நாம் ஆறுதல் தேடுவோம். அவர்களும் நம்முடைய நண்பர்களுக்கு ஏதாவது செய்து அந்த ஆறுதலை கிடைக்க செய்து விட வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தில் பல்வேறு கருத்துக்களை அங்கே பரிமாற்றம் செய்வார்கள். உலகத்திலே பார்க்கிறோம் அல்லவா, ஒருத்தர் ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டா அந்த காய்ச்சலுக்கு உண்டான வைத்தியத்தை அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல அங்கே மருத்துவத்தினுடைய மாத்திரைகளை எல்லாம் அங்கே ஆலோசனையாக சொல்லுவார்கள். ஒருத்தர் இந்த மாத்திரையை போடணும் பாரு, இன்னொருத்தர் இன்னொரு மாத்திரையை போட வேண்டும் என்று சொல்லுவார். அவரிடத்தில் இருக்கின்ற அத்தனை அனுபவங்களையும் தன்னுடைய நண்பர் எப்படியாவது குணம் பெற வேண்டும் என்று அத்தனை பேர்களும் ஏதாவது ஒரு முடிவை செய்து கடைசியில் அவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களாக சில நேரத்திலே மாறி போய் விடுவார்கள். அப்படி இருக்கின்ற போது உலகத்திலே நண்பர்களாக இருந்து அவர்கள் ஆலோசனையினுடைய முடிவு சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு மோசமான விளைவை தந்துவிடும். அதே நேரத்தில் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் விரோதிகள், பகிரங்கமான விரோதிகள். உங்களுடைய கவலையை போய் நான் இப்படி நஷ்டமாகி விட்டேன் என்று சொன்னாலோ அல்லது எனக்கு உடலிலே இப்படி உபாதைகள் ஏற்பட்டு விட்டது என்று அவர்களிடத்திலே நீங்கள் சொன்னாலோ அல்லது எனக்கு பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் இருக்கிறது என்று அவர்களிடத்திலே நீங்கள் உங்களுடைய மன உளைச்சல்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர்களிடத்திலே நீங்கள் ஆறுதல் தேடினாலோ அவர்கள் வெளியிலே உங்களுக்கு ஆறுதல் தருவதை போன்று இருப்பார்கள், ஆனால் உள்ளத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பார்கள். காரணம், அவர்கள் விரோதிகள். உங்களுக்கு விரோதிகளாக இருப்பதனால் நாம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களை செயல்களை நினைத்து பார்த்து இவன் இப்படியெல்லாம் செஞ்சா இல்லையா, அவனுக்கு வேணும், இதைவிட மோசமான விளைவுகள் ஏற்பட வேண்டும் என்று வெளித்தோற்றத்தில் அவர்கள் காட்டிக்கொள்ளாவிட்டாலும் கூட வெளித்தோற்றத்தில் இல்லாமல் அவர்களுடைய உள்தோற்றத்தில் அதை கண்டு சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் மனிதனுடைய நிலை. தயவு செய்து உங்களுடைய எந்த பிரச்சனைகளையும் கொண்டு சென்று உங்களை சார்ந்தவர்களிடத்தில் மனிதர்களிடத்திலே நீங்கள் காட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நிலைமையை சொல்லி காட்டுவார்கள். ஹனஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவருடைய சிறிய தந்தை சொல்லி காட்டுவார்கள், மகனே, எனக்கு 40 ஆண்டு காலமாக 2 கண்களில் ஒரு கண்ணில் பார்வை இல்லை. 2 கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனால் 2 கண்களில் ஒரு கண்ணில் 40 ஆண்டு காலமாக நான் பார்க்க முடியவில்லை. உலகத்தில் எந்த காட்சியும் நான் பார்க்கவில்லை. யாரிடத்திலாவது சென்று அதை சொல்லி நான் முறையிட்டு இருப்பேனா, இந்த கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி இருப்பேனா என்றால் நான் ஒருவரிடத்தில் கூட இந்த 40 ஆண்டு கால குறையை நான் சொன்னதில்லை. காரணம் என்னவென்றால் உலகத்தில் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், என் ரப்பிடத்தில் என் ரப்பு எனக்கு கொடுத்தான் அல்லவா, கொடுத்ததும் அவன்தான், என்னிடத்தில் எடுத்ததும் அவன்தான், என் ரப்பு கொடுத்ததை மனதார நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று இதே போன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை பல்வேறு கட்டங்களில் சந்தோஷத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன், பல்வேறு கட்டங்களில் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்த ரப்புல் ஆலமீன், பல காலகட்டங்களில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன், ஏதோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு சோதனை கொடுத்திருக்கிறான் தானே, அதை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகுவீர்களேயானால் அது உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டு சேர்த்துவிடும். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற அற்புதமான தகவலை ஹனஃப் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவருடைய சிறிய தந்தை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் உலகத்தில் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில் அல்லாஹ் எனக்கு ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறார். பொதுவாக மனிதர்கள் கவனிப்பதை விட அல்லாஹ் நம்மை பார்த்து விடுவானேயானால் அதனுடைய திறமை வேறு விதமாக மாறி போய்விடும். சாதாரண மனுஷன்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கும்போது அவன் கொடுத்து விடுவான். ஆனால் அதில் நிறைவு கிடைக்குமா என்றால் இவன் பார்ப்பதை விட ரப்புனுடைய பார்வை என்பது மிகவும் உறுதியான பார்வை, மிகவும் அற்புதமான பார்வை. நமக்கு வேண்டியதை அவன் அற்புதமான முறையிலே பார்த்து கொடுத்து விடுவார். ஹாத்தமுல் அஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
ஹஜ்ஜுக்கு போவதற்காக தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒன்றிணைத்து தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்வார்கள், இன்னி உரீதுல் ஹஜ், நான் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுகிறேன் என்று தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து சொல்லுவார்கள். அப்போ ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தால் எப்படி தன்னுடைய குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை நிறைவு செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் அல்லவா? அப்போ குடும்பம் பெரிய குடும்பம். அந்த ஹாத்தமுல் அஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்கிற விஷயத்தை சொன்னபோது யதார்த்தமான கேள்வி கேட்பார்கள் அல்லவா குடும்பத்தார்கள். அதே மாதிரி அந்த குடும்பத்தார்கள் கேட்பார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போய்விட்டால் நம்மளுடைய குடும்பத்தை யார் பொறுப்பேற்று பார்த்து கொள்வது? நீங்கள் பேசாமல் போயிட்டீங்கன்னா என் குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது என்று இந்த கேள்வி அவர்களுடைய குடும்பத்தார்கள் கேட்டபோது அவருடைய மூத்த மகள் அவர்கள் சொல்லுவார்கள், அவர் ஹஜ்ஜுக்கு போகட்டுமா, ஹஜ்ஜுக்கு போகட்டும், அவர் ஹஜ்ஜுக்கு போகட்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான அழகான ஒரு வார்த்தை அதற்கு அடுத்து சொல்வார்கள், ஃபலைஸ பிராஸிகின், இவர் நமக்கு ரிஸ்க் கொடுப்பவர் அல்ல, நமக்கு தந்தையாக இருக்கிறார், அவ்வளவுதான். இவர் ஒன்றும் நமக்கு படியளப்பவர் அல்ல, அவர் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக போகிறார், அவர் போகட்டும் என்று சொல்லி முடித்த போது அவர் ஹஜ்ஜுக்கு சென்று விடுகிறார். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, குடும்பத்தினுடைய பொறுப்பை நம்ம பார்த்துக்கிடலாம், வாப்ப போனால் போயிட்டு போகட்டுமேங்கிற நினைவில் இருக்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அன்றைய இரவு பொழுதின் உணவை கூட அவர்களால் சாப்பிட முடியாத சூழ்நிலைக்கு ஆழ்த்தப்படுகிறார்கள். அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. இரவு நேரம் ஆகின போது எல்லோரும் சேர்ந்து இந்த மகளை பழிக்க துவங்கி விட்டார்கள். என்னம்மா பெருசாக நீ பொறுப்பேற்றுக்கிட்டிய, வாப்ப பேசாமல் ஹஜ்ஜுக்கு போகட்டும்னு அனுப்பிச்சு வச்சுட்ட, இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சாப்பாடு யார் கொடுப்பது என்று அவர்களை கோபமாக அவர்கள் மன விரக்தியில் இருக்க மக்கள் எல்லாம் சொன்னபோது அவர்கள் அப்படியே மன விரக்தியில் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தில் இருக்கின்ற போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வழியை அங்கே ஏற்பாடு செய்கிறார். ஊர் தலைவர் அங்கே வருகிறார். வலம் வரக்கூடிய நேரத்தில் ஹாத்தமுல் அஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீட்டை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது. ஏற்பட்ட போது அங்கே யாருடைய வீடு என்று பார்த்தால் ஹாத்தமுல் அஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வீடு. அங்கே போய் இங்கே யாராவது தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய கூட்டாளிகளோடு அந்த படை பட்டாளங்களோடு வந்த அவர் அங்கே தண்ணீரை வாங்க சொல்கிறார். அழகான தண்ணீரை ஹாத்தமுல் அஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். தண்ணீரை குடிச்சு முடிச்சுட்டு ஹாத்தமுல் அஸ்ம் அவர்கள் கேட்பார்கள், இந்த தண்ணி யார் வீட்டிலிருந்து நீங்கள் வாங்கினீர்கள்? அப்போ சொல்லுவாங்க, ஹாத்தமுல் அஸ்ம் அவங்களுடைய வீட்டிலிருந்து தண்ணி வாங்கணும், இது அவங்களுடைய வீடு என்ற போது ஒரு அரசர், ஊர் தலைவர் அங்கே வருகிறார். தண்ணியை குடிச்சாச்சு, பகரம் செய்ய வேண்டும் அல்லவா? உலகத்தினுடைய மரபு அதுதானே. ஏதாவது ஒன்றை வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு பகரம் ஏதாவது செய்தாக வேண்டும். தண்ணீரை குடித்து விட்டு ஊர் தலைவராக இருப்பதால் ஏதாவது பகரம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த அவர் அந்த குவளை நிறைய அவங்க தண்ணி கொடுத்தார்கள் அல்லவா, அந்த குவளையில் தங்க நாணயத்தை போட்டுவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்திலும் சொல்லுவார்கள், என் மேலே யாருக்கு பிரியம் இருக்கிறதோ, என்னை போன்று யார் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, நான் இப்போ முதலாக தங்க நாணயத்தை இந்த கூஜாவிலே நான் போட்டுவிட்டேன், நீங்களும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல நீங்களும் இது நிறைய பணத்தை போடுங்கள் என்ற போது அவருடைய தோழர்கள் அத்தனை பேரும் அது நிறைய பணத்தை கொடுத்து அந்த வீட்டிலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். கொடுத்தது தண்ணியை கொடுத்தாங்க அந்த அம்மா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குவளை நிறைய பணத்தை கொடுத்த போது அந்த மூத்த மகள் இருக்கிறார்கள் அல்லவா, பெற்றுக்கொண்டு அழுவார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவர்கள் கேட்பார்கள், ஏமா நம்ம வசதி இல்லாமல் இருந்தோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விசாலமான வாழ்க்கையை பசியாறுவதற்கு தோதுவான பணபலத்தை இப்பொழுது நமக்கு கொடுத்து விட்டான், இப்போ ஏமா அழுவுறீங்கன்னு கேட்டபோது அவர்கள் சொல்லுவார்கள், இவர் சாதாரண ஒரு ஊர் தலைவர், இவர் நம் மீது கருணை கொண்டு இவருடைய பார்வை நம் மீது பட்டு இவ்வளவு தூரம் ஒரு பூஜா நிறைய பணத்தை நமக்கு அள்ளி தந்திருக்கிறார் என்றால் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய பார்வை மட்டும் நம் மீது பட்டுவிடுமேயானால் அது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக்கும் என்பதை நான் எண்ணி பார்க்கிற போது எனக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. அந்த ஆழ்ந்த கண்ணீரில் நான் அழுகிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற வார்த்தை எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு ஆழமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான், என்னுடைய நோய் நொடிகளை நிறைவேற்றுவான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை மட்டும் இருக்குமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை நிறைவேற்றுவதற்கு போதுமானவனாக ஆகிவிடுகிறான். அதே போலதான் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கள்ட்ட எல்லாருமே சொன்னாங்களாம், உங்கள் வீடு தீப்பத்தி எரியுதுன்னு.
அவங்க சொன்னாங்களா ஏவோடு தீப்பத்தி எரியலை அப்படின்னு. இன்னொருத்தர் வந்தார், அதே மாதிரி அவங்கள்ட்ட சொன்னார், உங்கள் வீடு தீப்பத்தி எரியுது. அப்பொழுதும் அவர்கள் சொல்லுவார்கள், என் வீடு தீயெல்லாம் ஒன்று பிடிச்சி எரியலை அப்படின்னு. கடைசியில் இன்னொருத்தர் வந்து சொன்னார், உங்கள் வீடு வரைக்கும் தீ வந்தது, ஆனால் உங்கள் வீடு மட்டும் தீப்பத்தி எரியலை அப்படின்னு சொன்ன உடனே பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையின் மீது கூட நம்பிக்கை கொண்டவர்கள் சஹாபாக்கள். அப்போ அவங்க சொன்னாங்களாம், காலை நேரத்தில் எனக்கு இயல்பான முறையில் நான் ஒரு துஆவை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நான் காலையிலே ஓதி முடித்து விட்டேன். அது என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ அலைக தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் கரீம் மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாப்பத்தின் அன்த ஆகிதும் பிநாசியதிஹா இன்ன ரப்பி அலா ஸிராத்தி முஸ்தகீம். இந்த துஆவை யார் வளமையாக ஓதிக்கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலாய் முசீபத்துகள் நீங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். காலையில் நான் ஓதிட்டேன், இன்னைக்கு மாலை பொழுது வரை எனக்கு பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பது தெரியும். அதனால் தான் நான் இவ்வளவு உறுதியாக சொல்லுகிறேன், என் வீடு தீப்பத்தி எரியாது என்று சொல்லுகிறேன் என்று அவர்கள் அந்த வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அங்கே நிறைவேற்றி தருகிறார் என்கிற போது, ரப்புல் ஆலமீன் மீது நாம் உறுதியான நம்பிக்கை கொள்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் அத்தனைக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுபோன்ற நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போதுமானவனாக இருப்பானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.